நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியல. சுந்தரியோட இடத்த அந்த பொண்ணுக்கு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நான் அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க யாரும் அவளை அப்படி நடத்தல. நடத்துறது இருக்கட்டும், அந்த குழந்தையோட மனசை புண்படுத்த கூடாதுங்கிற யோசனை கூட உங்களுக்கு இல்லை. ஜாதி, மதம், குலம், கோத்திரம்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவளை பேசுனீங்க. அந்த பிஞ்சு மனசால அதை தாங்க முடியல, போயிட்டா. நான் மறுபடியும் குடும்பம் நடத்துறதுக்காக இந்த ஊருக்கு வரல. அந்த மகமாயி என்னை கூப்பிட்டா வந்தேன். ஸ்ரீசக்கர உற்சவம் நடத்துற நேரத்துல அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கணுங்கிறது தாயோட உத்தரவு. நானும் செஞ்சேன். இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிருக்க கூடாதப்பா. எல்லாத்தையும் மர்மமா வச்சிருக்கீங்க. இப்பவும் அப்படித்தான். அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வ கோளாறு தானே உங்களுக்கு எல்லாம். அந்த பொண்ணோட பேரு மல்லி. அந்த பொண்ணு விஷயத்துல எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவ செத்து போயிட்டா. சுடுகாட்டுல அவளுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு படுக்க வச்சுட்டாங்க. அவ பொணத்துக்கு நெருப்பு வச்ச உடனே அந்த நெருப்பு அணைச்சு அவளை எழுப்பணும். அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. ஆனா இப்ப வந்த உயிர் அவளோடதில்லை. அப்படின்னா இப்ப அவ கிடையாதா? இல்ல. யாரோட உயிர் தெரியுமா? யாரோடது? அத சொல்றதுக்கு மகமாய் எனக்கு அனுமதி கொடுக்கல. அந்த குழந்தையே இங்க இல்லன்னும் போது நான் இங்க இருந்து என்ன பண்ணுவேன்? நானும் போறேன். எங்கெங்க? அந்த மகமாயி நான் எங்க போகணும்னு வழிகாட்டுறாளோ அங்க. அந்த மகமாயி எல்லாருக்கும் நல்லதே செய்வா. மொத்தத்துல இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நான் பட்ட கடன் இதோட முடிஞ்சது. அப்பா, என்னங்க? அப்பா, மாமா, என்னங்க? என்ன வியாதியோ என்னமோ? என்ன சொன்ன? ஒண்ணுமில்லைங்க, பாவம். ஆரோக்கியத்துக்கு என்ன பிரச்சனையோ என்னமோன்னு சொன்னேன். ஏங்க, ஒரு தடவை வைத்தியர்கிட்ட காட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா? என்னமாச்சு உனக்கு? என்னன்னே தெரியலங்கய்யா. யாரோ எனக்கு இறுக்கமா பிடிச்ச மாதிரி இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அம்மா, மகமாயி, என்னம்மா நடக்குதுங்க? என் மனசுக்கு என்னமோ வேற ஏதோ விஷயம் நடக்கிற மாதிரி தோணுது. என்ன நடக்குதுன்னாவது சொல்லு கடிக்கு. நீ பாட்டுக்கு என்னென்னமா படிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? நாம் ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்ரீசக்கர பயணத்துல நம்ம பின்னாடி ஏதோ ஒரு சக்தி நம்மளை தடுக்க வருது. இது இப்படியே நிக்க போறதில்ல. ஒன்ன தடுத்தா இன்னொன்னு கிளம்பும், அதையும் தடுத்தா இன்னொன்னு கிளம்பும். ரத்த பீஜாசுரன் மாதிரி இந்த சக்திகள் மாத்தி மாத்தி தலையெடுக்குது. எதுக்கு எதுக்கு இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி யாரு? அது வேற யாரும் இல்ல, அவதான். அங்க இருக்கிற உன்னோட மகமாயிதான். இன்னும் 31 நாள் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் உன்னோட மகமாயி என்னை இப்பவே தடுக்க முயற்சி பண்றா. இன்னும்
41 நாள் இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சக்தி அது? எங்க இருக்கு? எப்படி இருக்கு? என்ன உருவத்துல இருக்கு? ஸ்ரீ சக்கரத்தை அடையணுங்கிற இத்தனை வருஷத்து தவம் ஏதோ ஒரு சின்ன சக்திக்கு முன்னாடி தோத்து போயிடக்கூடாது. நான் 1000 லட்சம் தடவை காயத்ரி மந்திரத்தை உச்சரிச்சிருக்கேன். பிரம்ம ராட்சசர்கள் கூட என்ன பார்த்தா பின்வாங்குவாங்க. எடுத்துக்கோ, என் சக்திகள் எல்லாத்தையும் நான் உனக்கே கொடுக்கறேன். எரிச்சிடு. நம்ம லட்சியத்துக்கு குறுக்க வர்ற எல்லா சக்திகளையும் எரிச்சிடு. அதுதான் முடிய மாட்டேங்குது விருப்பாக்ஷா. இது உன்னோட அந்த அம்மன் ஏற்படுத்துற சக்திகள். எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எந்த உருவத்தில் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த சக்திக்கு மேல ஒரு திரைய போட்டு வச்சிருக்கான். இந்த சக்திகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. முயற்சி பண்ணி பாரு. வேற வழி இருந்தா தேடு. நாம இப்பவே தோக்க கூடாது. நான் இங்க வச்சிருக்கிற பிண்டத்தை பாரு. இந்த பிண்டத்துக்குள்ளதான் அந்த சக்தியை அடைச்சு வச்சிருக்கேன். உயிரை எடுக்க இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த உயிர் ரொம்ப கெட்டியா இருக்கு. அது எனக்கு அடங்க மாட்டேங்குது. முயற்சி பண்ணு. முயற்சி திருவினையாக்கும்னு நீ கேள்விப்பட்டதில்ல? திரும்ப திரும்ப முயற்சி பண்ணு. அந்த சக்தி உன் மூலமாவே அழிஞ்சு போயிடும். இல்ல, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அந்த வழியில போனா அந்த சக்தியை நான் அழிக்கிறது உறுதி. பாரு, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. சாகலனா என்ன? ஆனா மரண வேதனைய அந்த உயிர் இப்ப அனுபவிக்க போகுது. பார்த்துக்கிட்டே இரு. இதுல 24 ஆணிகள் இருக்கு. இந்த 24 ஆணிகளையும் அந்த பிண்டத்துல நான் செருக போறேன். அதுக்கப்புறம் அந்த உயிர் இருந்தாலும் அது செத்த மாதிரி தான். இப்ப காற்றம் பாரு என்னுடைய சக்திய. அம்மா தாயே, உன்னோட மகிமைய காட்டு. இனி என்னானாலும் இந்த சக்தி எங்களுக்கும் எங்க காரியத்துக்கும் தடங்களா வரவே கூடாது. நம்ம வழியில குறுக்கிட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு அந்த அம்மனுக்கு தெரியணும். தாயே, உன் மகிமைய காட்டு. ஏதாச்சும் மருந்து போடலாம்னா பயமா இருக்கு. நாம எதையாவது போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? யாரோ என்னமோ செய்யறாங்க. ஸ்ரீசக்கரத்தை பூஜிச்சு மந்திரிச்சு செஞ்ச தாயத்து இது. இத போய் அந்த குழந்தைக்கு கட்டிவிட சொல்லு.